கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வார்த்தையோடு தினமே நிகழ்ச்சி 50 எபிசோட் கடந்து 51வது எபிசோடுக்காக கடந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இட் வாஸ் a very humble beginning. பட் ஆண்டவர் தான், ஆண்டவருடைய கரம் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வார்த்தையோடு தினமே நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சங்கீதம் 116 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். பாருங்க, தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்ன செலுத்துவேன். உபகாரம்னா பெனிஃபிட்ஸ். ஆண்டவர் எனக்கு செஞ்ச நிறைய குட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய நன்மைகள் இருக்குல்ல, அதற்கு நான் என்னத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரத்தோட இந்த சங்கீதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னைக்காச்சும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுருக்குறோமா, ஆண்டவரே இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு நிறைய குட்னஸ் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் தான் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நிறைய நன்மையான காரியங்களை செஞ்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? இந்த எபிசோட தலைப்பு என்ன செய்தோம் என்ன செய்வோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போதும் ஒரு கிராசரி லிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம், அப்படி தானே? ப்ரேயர் லிஸ்ட் மாதிரி, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும். இந்த வருஷம் எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையானதை செஞ்சுருக்காரு, அப்படி தானே? கொஞ்சம் பாருங்கள், ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி பாருங்கள் டிசம்பர் மாதம் கடைசி வாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இன்ன வரைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையானதானே செஞ்சுருக்கிறாரு. என்னைக்காச்சும் ஆண்டவரே இவ்வளோ நன்மை எனக்கு செஞ்சுருக்கீங்களே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? தாவீது ராஜா கேட்குறாரு, அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். ஆண்டவர்கிட்ட நம்ம டேலி பண்ண முடியாதுங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கீங்கல்ல, நான் உங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு ஊழியெல்லாம் செஞ்சு நான் டேலி பண்ணிடுவேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, சரியா? ஆண்டவர் நம்மளுக்கு மிகப்பெரிய விலக்கிரயத்தை, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் நம்மளுக்காக செஞ்சுருக்கிறாருங்க. ஜான் எஃப் கென்னடி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசிடென்ட், வெல் நோன் பிரசிடென்ட், USA பிரசிடென்ட், 35th பிரசிடென்ட். அவர் ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாடு உனக்காக என்ன செஞ்சதுன்னு விட நீ நாட்டுக்காக நீ என்ன செஞ்சுருக்கிறன்னு கேளு அப்படின்ட்டு. கர்த்தர் நம்மளுக்காக நிறைய காரியங்கள் இந்த வருஷத்தில் செஞ்சுருக்காரு, அப்படி தானே? நாம கர்த்தருக்காக என்ன செஞ்சோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளுக்காக நம்ம வாழ்ந்துருக்கிறோம், நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்ந்துருக்கிறோம், நம்மளுடைய சொந்த காரியத்துக்காக வாழ்ந்துருக்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பாருங்க. இந்த தாவீது ராஜா சங்கீதம் 51:12-13, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாருங்க, நான் டீச் பண்ணுவேன், உங்களுடைய வார்த்தையை குறித்து டீச் பண்ணுவேன், எனக்கு உற்சாகமான ஆவி தாங்க ஆண்டவரே. நம்மளும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்குறோம், ஆண்டவரே உற்சாகமான ஆவி தாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எல்லாருமே கேட்குறோம். அது எல்லாமே அவர் செய்கிறாரு. ஆனால் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நாம கர்த்தருடைய வேலையை நாம் செய்கிறோமா? இங்கே தாவீது ராஜா சொல்றாரு, அப்பொழுது பாதகருக்கு உம்மது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்துல மனம் திரும்புவாங்க. நிறைய பாவிகள் இருக்கிறாங்கப்பா, நான் உம்முடைய வார்த்தையை சொல்லி அவங்க எல்லாமே உம்முடைய வழிக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். அதே அதிகாரம் 51ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். உங்கள் புகழை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவருடைய புகழ்லாம் என்ன? வேதத்தில் இருக்கிற அற்புதங்கள் தாங்க. ஆதியாமத்துலேருந்து கடைசி வெளிப்படத்தில் விசேஷம் வரைக்கும் அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு, சபை மக்களுக்கு, மற்ற அந்நிய மக்களுக்கு அவருடைய புகழை சொல்லிக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்களாங்க. அதாங்க அவருடைய அற்புதங்களையும் அவருடைய நாமத்தையும் புகழ்றது தாங்க தாவீதினுடைய ஒரு பெரிய கொள்கையாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஊழியக்காரங்க மட்டும்தானே பிரதர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும், சாதாரண விசுவாசிகள்லாம் இது செய்யலாமான்ட்டு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிரேட் கமிஷன் என்ன? Matthew 28:20, அப்படி தானே? ஸோ அதில் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உலகம் எங்கும் போய் நீங்கள் சுவிசேஷம் வருவீங்க. ஊழியக்காரனுக்கு மட்டும் கிடையாதுங்க, பாஸ்டருக்கு மட்டும் கிடையாது, சுவிசேஷர்கள் மட்டும் கிடையாது. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அவங்க எல்லாருமே இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்களோ ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, கொஞ்சம் நம்ம கிராட்டிடியூட் காமிப்போமா ஆண்டவருக்கு? என்ன செஞ்சோம்? ஒருவேளை இல்லை பிரதர் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நான் எதுவுமே செய்யலையே, ஆண்டவருக்காக நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னா, வருகிற 2025 நம்ம என்ன செய்வோம்? ஒரு முடிவு எடுப்போமா? இஸ்ரேல் ஜனங்களை அழகாக தேவன் வழி நடத்திட்டு வந்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கிங்காக இருக்காதீங்க, எங்களுக்கு ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மாம்சமான ஒரு ஆள் எங்களுக்கு கிங்காக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. See, they rejected God.
பார்த்தீங்களா, இன்றைக்கி நாம் அதை தாங்க பண்ணிகிட்ருக்குறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் ராஜாவாக இருக்காதீங்க, என் வாழ்க்கையில் நான் ராஜாவாக இருக்கிறேன். நீங்கள் ராஜாவாக இருந்தீங்கன்னா நீ அதை பண்ணு, சுவிசேஷம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை உன்ட்ட பேசுன்னு சொல்லுவீங்க. அது எனக்கு வேண்டாம். நான் ராஜாவாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ராஜாவாக இருக்கிறேன். இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணிக்கிற அதே காரியம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கு ஒரு முடிவு இருங்க, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் ராஜாவாக இருங்க. அவர் ராஜாவாக இருந்தால் அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாக இருந்தானா உண்மையிலே சொல்கிறேன், அவர் நீங்கள் ராஜாவை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களோடு இடைப்படும் என்று. நம்ம ஒருவேளை 2024 ஆண்டவர் நிறைய செஞ்சுருக்கிறார் பிரதர், நிறைய குட்னஸ் அண்ட் வெல்னஸ் அவர் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் நான் எதுவுமே பண்ணலைன்னா கவலைப்படாதீங்க. 2025 நாம் கர்த்தருடைய வேலையை நம்ம ஆரம்பிப்போம். அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. நாம் எல்லாருமே கர்த்தருடைய ஒரே தோட்டத்துக்காரங்க தான். நாம் இந்த வேலையில் இறங்க போதும் நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்புதல் வரும், பெரிய ஒரு அறுவடை நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.